பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் எசேக்கியேல் புத்தகம் 36 அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆமென். For indeed I am for you and I will turn to you. இந்த உலகம் நம்மை பார்த்து நான் உன்னோடு கூட நான் உனக்காக இருக்கிறேன் என்று எப்பொழுது சொல்லும் என்றால், நாம் ஒருவேளை வாழ்வில் வளமையும் கொழுமையுமாய் இருக்கும் பொழுது, நம்முடைய வெற்றி உச்சத்தில் இருக்கும் பொழுது, நாம் ஒருவேளை நல்ல நிலையில் நம்முடைய பேங்க் பேலன்ஸ் நிறைவாக இருக்கும் பொழுது, நாம் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படும் பொழுது நான் உனக்காக என்று சொல்லும் மனிதர்கள் உண்டு. ஆனால் தேவன் இஸ்ரவேலின் மக்களை பார்த்து எப்பொழுது கூறுகிறார் என்றால், அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் இல்லாத பொழுது, ஜெபம் இல்லாத பொழுது, நம்பிக்கை இல்லாத பொழுது தேவன் சொல்கிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன்னோடு கூட உன் பட்சத்தில் உன்னை நோக்குவேன் என்று சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நிலையில் கூட எனக்காக யாரும் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்றால், வேத வசனம் இப்படியாக கூறுகிறது. ரோமர் புத்தகம் 8 அதிகாரம் 33 வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றச்சாட்டுகிறவன் யார்? When God is for you, who can be against you? அவர் நமக்காக, அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் என்ன செய்ய முடியும்? எது என்னை அணுக முடியும்? ஆமன் பார்ந்தவர்களே, இன்றையும் கூட இந்த வசனத்தில் பலப்பட்டு திடப்பட்டு நாம் முன்னே செல்வோமா? God bless you.